அன்பு குழந்தையே, இந்த நொடி சாதாரணமானது அல்ல. நீ இப்போது என் வார்த்தைகளை வாசிக்கின்ற அல்லது கேட்கின்ற இந்த தருணத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு மாறுபட்ட திசையை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. என் செல்லமே, இப்போது இந்த வரிகளை நீ உணர்ந்து பார்க்கிறாய் என்றால் ஒரு விஷயம் நிச்சயம்: நீ எதையும் இழக்கவில்லை. உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால், உனக்கானது எல்லாமே மீண்டும் சரிபார்க்கப்பட்டு உனக்கே திரும்ப வரத்தான் தயாராக இருக்கிறது. ஆனால் இதை நீ இதுவரைக்கும் இந்த கோணத்தில் யோசித்திருக்க மாட்டாய். ஏனென்றால் வாழ்க்கை உன்னை எப்போதும் ஒரு பற்றாக்குறை உணர்விலேயே வைத்திருந்தது. ஏதோ போய்விட்டது, ஏதோ தவறிவிட்டோம், ஏதோ கைமீறி போய்விட்டது அப்படின்னு நீ கலங்கினாய். உண்மை என்னவென்றால், போய்விட்டது என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கே திரும்ப வேண்டும் என்று நான் தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன். அது உடனே உனக்கு தெரியாது. ஏனென்றால் உனக்கு தெரிகின்ற மாதிரி அது திரும்பி வந்துவிட்டால் நீ அதனுடைய மதிப்பை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாய். அதனால்தான் இந்த டைமதம். இது உனக்கான தண்டனைக்காக அல்ல, இது உன்னை தயார் செய்வதற்காக. என் குழந்தையே, நீ கவனித்திருக்கிறாயா? சில விஷயங்கள் உன்னை விட்டு போனபோது உனக்கு மிகுந்த வலி இருந்தது. ஆனால் இப்போது அந்த விஷயத்தை நினைத்தால் கூட அந்த அளவுக்கு வலி வருவதில்லை. அந்த இடத்தில் ஒரு வெறுமை மாதிரி இருக்கிறது அல்லவா? அந்த வெறுமை தோல்வி இல்லை. அது உனக்கானது வரும்போது நிரம்ப வேண்டிய இடம். நீ நினைக்கிற மாதிரி நான் உன் வாழ்க்கையை குழப்பவில்லை. நான் அதை சுத்தம் செய்தேன். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பயங்கள் என எல்லாத்தையும் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொண்டு போனேன். அப்போது உனக்கு தோன்றியது எல்லாமே போய்விட்டது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், உனக்கு தேவையில்லாதது மட்டும்தான் போனது. என் குழந்தையே, உனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நீ தகுதியான மனிதராக மாறிவிட்டாய். முன்னாடி நீ கேட்ட ஆசைகளுக்கு நீ தயாராக இல்லாததால் தான் அது உனக்கு கிடைக்கவில்லை. இப்போது நீ கேட்காமலேயே அந்த ஆசைகள் உன்னை நோக்கி நகரத் தொடங்கிய இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நீ அதை சுமக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டாய். நீ இப்போது சின்ன விஷயத்திற்கு கூட சோர்ந்து போக மாட்டாய். முன்னாடி ஒரு வார்த்தை போதும், ஒரு சம்பவம் போதும், நாள் முழுக்க கெட்டுப்போக. ஆனால் இப்போது அதே விஷயம் நடந்தாலும் சரி, இது இவ்வளவுதான் என்று உன் மனது சொல்கிறது அல்லவா? அந்த மாற்றம்தான் என் இருப்பின் மிகப்பெரிய அடையாளம். நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நீ இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்ற வேலை, உறவு, செல்வம், சந்தோஷம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக போகவில்லை. அது வெறும் தற்காலிக இடைவேளை மட்டுமே. அந்த இடைவேளை இல்லாமல் நீ வளர முடியாது. அந்த இடைவேளை இல்லாமல் நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அந்த நிறுத்தம். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதை மூடியது உன்னை வெளியே தள்ளுவதற்காக அல்ல. உன்னை வேறொரு சிறந்த கதவுக்குள் அழைத்து கொண்டு போகவே நான் அப்படி செய்தேன். நீ இன்னும் அந்த கதவை பார்க்கவில்லை, ஆனால் அது இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கின்ற அமைதி, நம்பிக்கை, தெளிவு இவையெல்லாம் அந்த கதவுக்குள்ளே தான் இருக்கிறது. என் குழந்தையே, இப்போது நீ தனியாக இருக்கின்ற மாதிரி உணரலாம். எல்லாருமே உன்னை விட்டு முன்னாடி போய்விட்டது மாதிரி தோன்றலாம். ஆனால் இந்த தனிமை தண்டனை இல்லை. இது ஒரு பயிற்சி. உன் உள்ளுக்குள் இருக்கின்ற உண்மையான குரலை நீ கேட்க வேண்டும் என்றால் கூட்டம் விலக வேண்டும், சத்தம் அடங்க வேண்டும். அதுதான் இப்போது நடக்கிறது. நீ கவனிப்பாய். உனக்கு முன்னாடி பிடித்த சில விஷயங்கள் இப்போது பிடிக்க மறுக்கிறது. சில மனிதர்களோடு பேச வேண்டும் என்று தோன்ற மறுக்கிறது. சில இடங்களுக்கு போக மனது வரவில்லை. இது மாற்றம், இது தளர்ச்சி இல்லை. பழைய நீ மெதுவாக கரைகின்ற தருணம் இது. என் குழந்தையே, நான் ஒரு விஷயத்தை மிகத் தெளிவாக செய்கிறேன். நான் உன்னை குறைக்க மாட்டேன். நான் எப்போதும் உன்னை உயர்த்தத்தான் செய்கிறேன். ஆனால் உயர்த்துவதற்கு முன்னாடி உன் கையில் இருக்கின்ற பாரத்தை இறக்க வைக்க வேண்டும். அந்த பாரம்தான் நீ இழப்பு என்று நினைத்தது. நீ இப்போது இந்த வரிகளை படிக்கும்போது கூட உன் மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தில் அமைதி வர ஆரம்பித்திருக்கும். இது உண்மையாக இருக்குமோ என்று ஒரு சின்ன நம்பிக்கை எழுந்திருக்கும். அதுதான் என்னுடைய அடையாளம். இந்த செய்தி உனக்காகத்தான் என் குழந்தையே. உனக்கானது எதுவும் உன்னை தாண்டி போகாது. உன்னை தாண்டி போனது உனக்கானது அல்ல. இழந்துவிட்டோம் என்று நீ நினைச்சது எல்லாமே மீண்டும் சரிபார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரியான நேரத்திற்கு சரியான வடிவத்தில் உன் வாழ்க்கைக்குள் அது தானாக நடந்து வரும். என் குழந்தையே, இப்போது நீ ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பாய். வாழ்க்கை உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை சோதிக்கவும் இல்லை. அது உன்னை தயார்படுத்திக் கொண்டே இருந்தது. அந்த தயார்பாடு வலியோடு வந்ததுனால நீ அதை இழப்பு என்று நினைத்தாய். ஆனால் உண்மை என்னவென்றால், அது உன்னை சுமக்க முடியாத விஷயங்களிலிருந்து விடுவிக்கின்ற செயல்முறை. நீ இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்துப்பார். அந்த நேரத்தில் நீ மனதிற்குள் எவ்வளவு குழப்பமாக இருந்தாய். பயம், சந்தேகம்,
குறை உணர்வு, ஒப்பீடு இவையெல்லாம் உன் மனதிற்குள் நிரம்பியிருந்தது. அந்த நிலையில் உனக்கானது கிடைத்திருந்தால் அது உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்காது. மாறாக இன்னும் பயத்தை தான் கூட்டியிருக்கும். அதனால்தான் நான் தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்தேன். நீ வளர வேண்டும், நீ தெளிவாக மாற வேண்டும், நீ உன் மதிப்பை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூன்றும் நடக்கின்ற வரைக்கும் சில விஷயங்கள் தள்ளி போனது. அது நிராகரிப்பு இல்லை, அது பாதுகாப்பு. என் குழந்தையே, நீ இப்போது கவனித்திருப்பாய். முன்னாடி உனக்கு தேவை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது அவ்வளவாக முக்கியமாக தோன்ற மறுக்கிறது. அதே நேரத்தில் முன்னாடி சாதாரணமாக நினைத்த சில விஷயங்கள் இப்போது ரொம்ப முக்கியமாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. மன அமைதி, நிம்மதி, உண்மையான உறவு, சுயமரியாதை இவையெல்லாம் இப்போது உன் கவனத்தை ஈர்க்கிறது. இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்த பிறகுதான் உனக்கான விஷயங்கள் மீண்டும் உன்னை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஏனென்றால் இப்போது நீ அதை தவறான காரணத்திற்காக கேட்க மாட்டாய். வெறும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கேட்க மாட்டாய். ஒப்பீட்டுக்காக கேட்க மாட்டாய். நீ கேட்பது உண்மையாக இருக்கும். அந்த உண்மைக்கு நான் எப்போதும் பதில் சொல்வேன். என் குழந்தையே, சில நேரம் நீ யோசிப்பாய், நான் நல்லவன்தானே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று. நல்லவனாக இருப்பதும் தயார் நிலையில் இருப்பதும் ஒரே விஷயமில்லை. நல்ல மனது இருந்தாலும் உள்ளுக்குள் குழப்பம் இருந்தால் பெரிய விஷயங்களை தாங்க முடியாது. அதனால்தான் அந்த டைமதம். நீ இப்போது மெதுவாக ஒரு நிலைக்கு வந்துவிட்டாய். எதுவும் வந்தால் சரி, வரவில்லை என்றால் பரவாயில்லை என்ற இந்த மனநிலையே பெரிய அடையாளம். ஏனென்றால் இப்போது நீ பற்றுதல் இல்லாமல் இருக்க கற்றுக்கொண்டாய். பற்றுதல் குறையும் போதுதான் சரியான விஷயங்கள் தானாக வந்து சேரும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையிலிருந்து போன சில மனிதர்கள், சில உறவுகள், சில வாய்ப்புகள் இவையெல்லாம் உண்மையிலேயே உன் வாழ்க்கைக்கு சேர்ந்தவையாக இருந்திருந்தால் இவ்வளவு எளிதாக விலகியிருக்காது. அவை விலகியதே ஒரு பதில்தான். அந்த பதிலை ஏற்கனவே நீ இப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பாய். அதனால்தான் வலி குறைந்திருக்கிறது. இப்போது உன் உள்ளுக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை உருவாக ஆரம்பித்திருக்கும். இன்னும் எல்லாம் முடிந்துவிடவில்லை என்று அந்த நம்பிக்கையே போதும். அந்த ஒரு விதை போதும். அதிலிருந்துதான் எல்லா மாற்றமும் தொடங்கும். என் குழந்தையே, நான் எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்பேன். நீ என்ன இழந்தாய் என்று இல்லை. நீ இப்போது யாராக மாறிவிட்டாய் என்றுதான் பார்ப்பேன். அந்த மாற்றம் நடந்துவிட்டால் உனக்கானது தானாக உன்னை கண்டுபிடிக்கும். நீ தேடத் தேவையில்லை, ஓடத் தேவையில்லை, நிரூபிக்க தேவையில்லை. சில நேரம் உன் வாழ்க்கையில் மீண்டும் அதே மாதிரியான வாய்ப்பு வரும். ஆனால் இந்த தடவை அது வேறாக இருக்கும். முன்னாடி அது பயத்தை கொடுத்திருக்கும். இப்போது அது அமைதியை தரும். முன்னாடி அது குழப்பத்தை கொடுத்திருக்கும். இப்போது அது தெளிவை தரும். அதுதான் சரி பார்க்கப்பட்டு திரும்பி வருகிறது என்ற அர்த்தம். என் குழந்தையே, உனக்கானது உன்னை தாண்டி போகாது. அது சுற்றி வரும். உன்னை வளர வைக்கும், உன்னை சுத்தம் செய்யும், உன்னை அமைதிப்படுத்தும். அதற்குப் பிறகுதான் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழையும். என் குழந்தையே, இப்போது நீ இன்னொரு உண்மையை உள்ளுக்குள் உணர ஆரம்பித்திருப்பாய். வாழ்க்கை மெதுவாக நடக்கின்ற மாதிரி தோன்றினாலும் உண்மையில் அது உன்னை தவறான திசையிலிருந்து திருப்பிக் கொண்டு வருகின்ற வேளையில் இருக்கிறது. முன்னாடி நீ வேகமாக ஓடினாய், எதற்கு என்று தெரியாமல், யாருக்கு என்று புரியாமல். ஆனால் இப்போது அந்த வேகம் குறைந்திருக்கிறது. அந்த குறைவு தோல்வி இல்லை, அது திசை திருப்பம். நீ முன்னாடி விரும்பிய சில விஷயங்களை இப்போது நினைத்துப்பார். அதில் சில விஷயங்கள் கிடைக்காததற்கு இப்போது நன்றி சொல்லத் தோன்றும். ஏனென்றால் அது கிடைத்திருந்தால் நீ இப்போது இந்த தெளிவான மனநிலைக்கு வந்திருக்க மாட்டாய். சில கதவுகள் மூடப்பட்டதனால்தான் நீ உன் உள்ள கதவை திறக்க ஆரம்பித்தாய். என் குழந்தையே, இந்த கட்டத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு வரும். தனிமை. ஆனால் அது பழைய மாதிரி கசப்பான தனிமை இல்லை. அது அமைதியான தனிமை. யாரும் இல்லாதது போல தோன்றும். ஆனால் நீ உன்னை நீயே உணர ஆரம்பிப்பாய். இதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். இந்த நேரத்தில்தான் நான் உன்னை கவனமாக பார்த்து கொண்டே இருப்பேன். நீ எப்படி யோசிக்கிறாய், எதை நம்புகிறாய், எதை விட்டு விட்டாய், இவையெல்லாம் இப்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். முன்னாடி நீ கேள்வி கேட்டாய், இப்போது நீ கேட்காமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாய். அந்த ஏற்றுக்கொள்ளல்தான் பெரிய சாவி. என் குழந்தையே, ஒரு விஷயம் கவனித்திருப்பாய். இப்போது யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உனக்கு அவ்வளவாக வலியில்லை. ஏனென்றால் நீ உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இந்த ஒரு மாற்றம் வந்துவிட்டால் உலகம் என்ன நினைக்கிறது என்பதற்கு சக்தி இருக்காது. முன்னாடி நீ நிரூபிக்க முயற்சி செய்தாய். உன் மதிப்பை, உன் உணர்வுகளை, உன் வழியை. ஆனால் இப்போது நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று புரிந்திருக்கிறது. உனக்கு தெரியும், அதுவே போதும். என் குழந்தையே, இந்த கட்டத்தில் சிலர் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வரலாம். சிலர் நினைவுகளாக மட்டும் வரலாம், சிலர் கனவுகளாக வரலாம். இதெல்லாம் சோதனை. நீ பழைய நீயாக திரும்பப் போகிறாயா?
இல்லை புதிதாக உருவான நீயாக தொடரப் போகிறாயா என்று நான் பார்க்கின்ற தருணம். நீ இப்போது உணர்ச்சியோடு முடிவெடுக்க மாட்டாய், அமைதியோடு முடிவு எடுப்பாய். அந்த அமைதிதான் உன்னை பாதுகாக்கும். ஏனென்றால் அமைதியில் எடுத்த முடிவுகள் பின்னாடி வருத்தத்தை தராது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்போது பெரிய சத்தம் இல்லை, பெரிய அதிர்ச்சி இல்லை, பெரிய சந்தோஷமும் இல்லை. ஆனால் ஒரு நிலைத்தன்மை இருக்கிறது. அந்த நிலைத்தன்மைதான் பெரிய செல்வம். இதிலிருந்துதான் உண்மையான உயர்வு ஆரம்பிக்கும். நான் இப்போது உன்னை மெதுவாக மேலே கொண்டு போவேன். ஒரே நாளில் இல்லை, ஒரே விஷயத்தில் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்களாக நீ கவனிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால், நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று தோன்றும். என் குழந்தையே, நீ இப்போது தேவைப்படாத விஷயங்களை விட்டுவிட்டாய். அது மனிதர்களாக இருக்கலாம், பழக்கங்களாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம். இதுதான் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பு முடிந்த பிறகுதான் சரியான விஷயங்கள் நிரந்தரமாக தங்கும். இனி உன் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் உன்னை சுருக்காது விரிவாக்கும், உன்னை சோர்வடைய வைக்காது வலிமையாக்கும், உன்னை சந்தேகப்பட வைக்காது நம்பிக்கை கொடுக்கும். ஏன், என் குழந்தையே, உனக்கானது தாமதமாக வருகிறது போல தோன்றலாம். ஆனால் அது தாமதம் இல்லை, சரியான நேரம். அந்த நேரம் வரும்போது நீ தயார் நிலையில் இருப்பாய். பயமில்லாமல், அவசரமில்லாமல், குழப்பமில்லாமல் இதுவரைக்கும் நீ நடந்த பாதையெல்லாம் வீணில்லை. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு அமைதியும் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இப்போ நீ நிற்கின்ற இடம் ஆரம்பம், முடிவு இல்லை. இன்னும் பயணம் இருக்கிறது. ஆனால் இந்த தடவை நீ உன்னை இழக்க மாட்டாய். என் குழந்தையே, இப்போது நீ உள்ளுக்குள் இன்னொரு ஆழமான மாற்றத்தை உணர ஆரம்பித்திருப்பாய். முன்பு நடந்த விஷயங்களை நினைத்தால் கோபம், வருத்தம், ஏமாற்றம் வந்தது. ஆனால் இப்போது அதே நினைவுகள் வந்தாலும் அது உன்னை இழுத்து கீழே போடவில்லை. இதுதான் வளர்ச்சி. வலி குறைந்ததனால் இல்லை, நீ வலியை தாண்டி போய்விட்டதனால்தான் இது சாத்தியம். நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்த உண்மை என்னவென்றால், எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் புரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதில் உன் தவறு எதுவும் இல்லை. ஏற்றுக்கொண்ட நிமிஷத்திலிருந்து உன் மனது லேசாக ஆக ஆரம்பித்திருக்கும். என் குழந்தையே, முன்னாடி நீ ஏதாவது நடக்கவில்லை என்றால் உடனே உன்னை குறை சொல்லிக் கொண்டாய். என்னால் முடியவில்லை, நான் போதுமானவன் இல்லை என்று. ஆனால் இப்போது அந்த குரல் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது நீ சொல்வது, இதற்கு இன்னும் நேரம் வரவில்லை, இதற்கு வேற ஒரு வழி இருக்கிறது என்று. இந்த மாற்றம் சின்னதாக தோன்றினாலும் வாழ்க்கையை திருப்பி போடுகின்ற அளவுக்கு பெரியது. நீ கவனித்திருப்பாய். இப்போது சில விஷயங்கள் தானாக உன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது. முயற்சி செய்யாமலே பிடித்து வைத்துக் கொள்ள மனது வராமலே. இது இழப்பு இல்லை, இது இடம் உருவாகிறது. உனக்கானது வரவேண்டும் என்றால் அதற்கு இடம் தேவை. என் குழந்தையே, இந்த இடத்தில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி பயமாக கூட தோன்றலாம். ஏனென்றால் முன்னாடி எப்பவும் ஓட்டம்தான், யோசனைதான், கவலைதான். இப்போது அது இல்லாதபோது ஏதோ நடக்கப் போகிறது என்று தோன்றும். உண்மை என்னவென்றால் அது நடக்க ஆரம்பித்து விட்டது. சத்தமில்லாமல் நீ இப்போது அதிகம் பேச மாட்டாய், அதிகம் விளக்க மாட்டாய். ஆனால் உள்ளுக்குள் தெளிவு அதிகமாக இருக்கும். யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் உடனே திருத்த வேண்டும் என்று தோன்றாது. ஏனென்றால் உனக்கு தெரியும், உன் உண்மை உன் செயல்களில் தெரியும் என்று. என் குழந்தையே, இந்த கட்டத்தில் உன் உடம்பு கூட மாற்றம் காட்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கே சோர்வு வரலாம், தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றலாம். இது சோம்பேறித்தனம் இல்லை, இது உள்ளார்ந்த சீரமைப்பு. நீ ஓடிக்கிட்டே இருந்த நேரத்தில் செய்ய முடியாத வேலைகளை இப்போது உன் மனது செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நீ அதிகம் கவனிக்க ஆரம்பிப்பாய். வார்த்தைகளை, முக பாவனைகளை, உன்னுடைய உள்ளுணர்வுகளை. யாராவது சொல்வது சரியா தவறா என்று மட்டுமில்லை, அது உனக்கு எப்படி உணர வைக்கிறது என்று கூட கவனிப்பாய். இதுதான் சுயமரியாதையின் ஆரம்பம். என் குழந்தையே, முன்னாடி நீ நேசித்த சில விஷயங்கள் இப்போது உனக்கு பிடிக்காமல் போகலாம். சில இடங்கள், சில பழக்கங்கள், சில உரையாடல்கள். இது மாறிவிட்டதனால் இல்லை, நீ வளர்ந்ததனால். பழைய சட்டை சிறிதாவது மாதிரி, பழைய வாழ்க்கை சில நேரம் இறுக்கமாக தோன்றும். இந்த நேரத்தில்தான் நான் உனக்கு சின்ன சின்ன அடையாளங்களை அனுப்புவேன். சரியான நேரத்தில் கிடைக்கின்ற ஒரு வார்த்தை, திடீரென்று கிடைக்கின்ற ஒரு சந்திப்பு, அல்லது நீ தேடாத ஒரு பதில். இவையெல்லாம் தற்செயல் இல்லை, நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று நான் சொல்லும் மென்மையான செய்கைகள். என் குழந்தையே, நீ இப்போது பயத்தை முழுதாக ஜெயித்து விட்டாய் என்று இல்லை. ஆனால் பயம் உன்னை ஆளாத நிலைக்கு வந்துவிட்டாய். பயம் வந்தாலும் அதற்குள்ளேயே முடிவு எடுப்பாய். பயத்துக்காக வாழ்க்கையை நிறுத்த மாட்டாய். இதுதான் வலிமை. இனி உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் பழைய மாதிரி உன்னை சுரண்டாது, உன்னை சோதிக்காது. அது உன்னை விரிவாக்கும். நீ அதற்கு தயாராக இருக்கிறாய். ஏனென்றால் நீ இப்போது உன்னை மதிக்க ஆரம்பித்து விட்டாய்.
என் குழந்தையே, நீ இப்போது நிற்கின்ற இடம் வெற்றியின் நடுவே, தோல்வியின் முடிவில் இல்லை. இந்த இடத்திலிருந்துதான் உண்மையான அமைதி நிலைத்த மகிழ்ச்சி உனக்கு ஒத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இன்னும் எல்லாம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி போதும். நீ பின்னாடி போகவில்லை. நீ மெதுவாக உறுதியாக முன்னாடிதான் போய்க் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். என் குழந்தையே, இங்கு நீ வந்து நிற்கின்ற இடம் ஒரு முடிவு இல்லை. இது ஒரு மென்மையான திருப்பம். நீண்ட நேரம் இருட்டில் நடந்த பிறகு கண்கள் மெதுவாக வெளிச்சத்திற்கு பழகுகின்ற அந்த நிமிஷம் இது. இப்போது உனக்கு எதையோ புரிந்தது மாதிரி தோன்றும். ஆனால் முழுதாக விளக்க முடியாது. அதுதான் உண்மையான மாற்றம். சத்தமில்லாமல் ஆழமாக நடக்கின்ற மாற்றம். இந்த செய்தியை நீ கடைசி வரைக்கும் கேட்டதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாராலும் இங்கு வர முடியாது. சிலர் ஆரம்பத்திலேயே விலகுவார்கள், சிலர் பாதியில் நிறுத்துவார்கள். ஆனால் நீ இங்கே இருக்கிறாய் என்றால் உன் உள்ளுக்குள் ஏற்கனவே ஒரு தெளிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த தெளிவுதான் இனிமேல் உன் முடிவுகளை வழிநடத்தப் போகிறது. என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இல்லாமல் இருக்கலாம். செல்வம், உறவு, வேலை, உடல், மனது என ஒவ்வொரு பக்கமும் ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நீ இப்போது உன்னை இழந்த நிலையில் இல்லை, உன்னை மீட்டெடுக்கின்ற நிலையில்தான் இருக்கிறாய். அதற்கான செய்கைகள்தான் இந்த மாதிரி வார்த்தைகள். இந்த நேரத்தில் உனக்கு யாரும் பெரிய வாக்குறுதி தர வேண்டிய அவசியமில்லை. நாளைக்கே எல்லாம் மாறிவிடும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீ இப்போது உணர்கின்ற அந்த சின்ன அமைதி போதும். அந்த அமைதிதான் பெரிய மாற்றத்தோட விதை. விதை மண்ணுக்குள்ளே இருந்தால் வெளியில எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் வேலை நடக்காமல் இருக்காது. என் குழந்தையை, இந்த பதிவு முடிந்ததும் நீ உடனே பழைய வாழ்க்கைக்குள் திரும்பி விடுவாய் என்று நினைக்காதே. ஏனென்றால் நீ இப்போது பழைய இல்லை. சிறிதாக, மெதுவாக, ஆனால் நிச்சயமாக மாறிவிட்டாய். அந்த மாற்றத்தை காப்பாற்றிக் கொள்வது உன் கையில் இருக்கிறது. யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உன்னை மட்டும் உண்மையாக வைத்துக் கொண்டால் போதும். இப்போது ஒரு விஷயம் மட்டும் மனதிற்குள் சொல்லிக்கொள். நான் பின்னாடி போகவில்லை. நான் தாமதமாக இல்லை. நான் தவறான பாதை இல்லை. எனக்கான நேரம், எனக்கான வழி, எனக்கான வாழ்க்கை, அது என்னை நோக்கி வருகிறது. என் குழந்தையே, முன்னாடி நீ நேசித்த சில விஷயங்கள் இப்போது உனக்கு பிடிக்காமல் போகலாம். சில இடங்கள், சில பழக்கங்கள், சில உரையாடல்கள் இது மாறிவிட்டதனால் இல்லை. நீ வளர்ந்ததனால் பழைய சட்டை சிறிதாவது மாதிரி, பழைய வாழ்க்கை சில நேரம் இறுக்கமாக தோன்றும். இந்த நேரத்தில்தான் நான் உனக்கு சின்ன சின்ன அடையாளங்களை அனுப்புவேன். சரியான நேரத்தில் கிடைக்கின்ற ஒரு வார்த்தை, திடீரென்று கிடைக்கின்ற ஒரு சந்திப்பு, அல்லது நீ தேடாத ஒரு பதில். இவையெல்லாம் தற்செயல் இல்லை. நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று நான் சொல்லும் மென்மையான செய்கைகள். என் குழந்தையே, நீ இப்போது பயத்தை முழுதாக ஜெயித்து விட்டாய் என்று இல்லை. ஆனால் பயம் உன்னை ஆளாத நிலைக்கு வந்துவிட்டாய். பயம் வந்தாலும் அதற்குள்ளேயே முடிவு எடுப்பாய். பயத்துக்காக வாழ்க்கையை நிறுத்த மாட்டாய். இதுதான் வலிமை. இனி உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் பழைய மாதிரி உன்னை சுரண்டாது, உன்னை சோதிக்காது. அது உன்னை விரிவாக்கும். நீ அதற்கு தயாராக இருக்கிறாய். ஏனென்றால் நீ இப்போது உன்னை மதிக்க ஆரம்பித்து விட்டாய். என் குழந்தையே, நீ இப்போது நிற்கின்ற இடம் வெற்றியின் நடுவே, தோல்வியின் முடிவில் இல்லை. இந்த இடத்திலிருந்துதான் உண்மையான அமைதி நிலைத்த மகிழ்ச்சி உனக்கு ஒத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இன்னும் எல்லாம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி போதும். நீ பின்னாடி போகவில்லை. நீ மெதுவாக உறுதியாக முன்னாடிதான் போய்க் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். என் குழந்தையே, இங்கு நீ வந்து நிற்கின்ற இடம் ஒரு முடிவு இல்லை. இது ஒரு மென்மையான திருப்பம். நீண்ட நேரம் இருட்டில் நடந்த பிறகு கண்கள் மெதுவாக வெளிச்சத்திற்கு பழகுகின்ற அந்த நிமிஷம் இது. இப்போது உனக்கு எதையோ புரிந்தது மாதிரி தோன்றும். ஆனால் முழுதாக விளக்க முடியாது. அதுதான் உண்மையான மாற்றம். சத்தமில்லாமல் ஆழமாக நடக்கின்ற மாற்றம். இந்த செய்தியை நீ கடைசி வரைக்கும் கேட்டதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாராலும் இங்கு வர முடியாது. சிலர் ஆரம்பத்திலேயே விலகுவார்கள், சிலர் பாதியில் நிறுத்துவார்கள். ஆனால் நீ இங்கே இருக்கிறாய் என்றால் உன் உள்ளுக்குள் ஏற்கனவே ஒரு தெளிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த தெளிவுதான் இனிமேல் உன் முடிவுகளை வழிநடத்தப் போகிறது. என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இல்லாமல் இருக்கலாம். செல்வம், உறவு, வேலை, உடல், மனது என ஒவ்வொரு பக்கமும் ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நீ இப்போது உன்னை இழந்த நிலையில் இல்லை, உன்னை மீட்டெடுக்கின்ற நிலையில்தான் இருக்கிறாய். அதற்கான செய்கைகள்தான் இந்த மாதிரி வார்த்தைகள். இந்த நேரத்தில் உனக்கு யாரும் பெரிய வாக்குறுதி தர வேண்டிய அவசியமில்லை. நாளைக்கே எல்லாம் மாறிவிடும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீ இப்போது உணர்கின்ற அந்த சின்ன அமைதி போதும்.
அந்த அமைதிதான் பெரிய மாற்றத்தோட விதை. விதை மண்ணுக்குள்ளே இருந்தால் வெளியில எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் வேலை நடக்காமல் இருக்காது. என் குழந்தையை இந்த பதிவு முடிந்ததும் நீ உடனே பழைய வாழ்க்கைக்குள் திரும்பி விடுவாய் என்று நினைக்காதே. ஏனென்றால் நீ இப்போது பழையவர் இல்லை. சிறிதாக மெதுவாக ஆனால் நிச்சயமாக மாறிவிட்டாய். அந்த மாற்றத்தை காப்பாற்றிக் கொள்வது உன் கையில் இருக்கிறது. யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உன்னை மட்டும் உண்மையாக வைத்துக் கொண்டால் போதும். இப்போது ஒரு விஷயம் மட்டும் மனதிற்குள் சொல்லிக்கொள். நான் பின்னாடி போகவில்லை. நான் தாமதமாக இல்லை. நான் தவறான பாதை இல்லை. எனக்கான நேரம், எனக்கான வழி, எனக்கான வாழ்க்கை, அது என்னை நோக்கி வருகிறது. இந்த நம்பிக்கையை தினமும் ஒருமுறை நினைத்தாலே போதும். பெரிய பிரார்த்தனை தேவையில்லை. பெரிய முயற்சி தேவையில்லை. இந்த உணர்வை மட்டும் பிடித்துக் கொண்டால் வாழ்க்கை தானாக உனக்கு ஒத்த வடிவத்தை எடுக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன் உள்ளுக்குள் ஏதாவது ஒரு நிம்மதி, தெளிவு அல்லது நான் சரியான இடத்தில்தான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை கொடுத்திருந்தால் அந்த உணர்வுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கொடு. இந்த பதிவிற்கு உன் விருப்பத்தை லைக் தெரிவி. அது ஒரு சின்ன செயலாக தோன்றினாலும் இது மாதிரி செய்தி எனக்கு தேவை என்று நீ அனுப்புகின்ற ஒரு தெளிவான செய்கை அது. உன் வாழ்க்கையில் யாராவது இப்போது குழப்பத்தில் இருக்கிறார்கள், யாராவது எதையும் இழந்த மாதிரி உணர்கிறார்கள் என்றால் இந்த பதிவை அவர்களோடு பகிர்ந்து ஷேர் கொள். நீ சொல்லுகின்ற வார்த்தையை விட இந்த உணர்வு அவர்களுக்கு அதிகம் உதவும். சில நேரம் ஒரு செய்திதான் ஒருத்தருடைய நாளையே மாற்றும். இன்னும் இது மாதிரி அமைதியான ஆழமான வாழ்க்கையை மெதுவாக திருப்புகின்ற என் செய்திகளை தவறவிடாமல் பார்க்க வேண்டும் என்றால் சிவனே போற்றி எனும் நமது இந்த வலையொலியோடு சேனல் தொடர்ந்து இணைந்திரு. சப்ஸ்கிரைப். உன்னுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் கீழே பதிவிடு. இது ஒரு சாதாரண பயணம் இல்லை. இது உன்னுடைய உள்ள பயணம். ஒவ்வொரு பதிவும் உன் உள்ளுக்குள் இன்னொரு அடுக்கு தெளிவை கொண்டு வரும். என் குழந்தையே, வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. உன்னை உடைத்தது போல தோன்றியதும் உண்மை. ஆனால் நான் உன்னை விட்டுவிட்டு போகவில்லை. உன்னை உருவாக்கத்தான் அந்த சோதனை. இப்போது நீ நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் நீ வலிமையானவன் என்று நிரூபிக்க அல்ல, நீ உண்மையானவன் என்று உணர்ந்ததனால்தான். இந்த அமைதியோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த தெளிவோடு உன் வாழ்க்கைக்குள் மெதுவாக நடக்க ஆரம்பி. ஓட வேண்டாம், ஒப்பிட வேண்டாம், உன்னை சந்தேகப்பட வேண்டாம். எனக்கானது என்னை தேடித்தான் வரும். சிவனே போற்றி. இது உங்கள் நிலவின் குரல். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நீங்கள் சிவன் பக்தர் என்றால் மறக்காமல் ஓம் நமசிவாய என்று காமெண்ட் செய்யவும்.